ரப்பர் கையுறை உற்பத்தி தொழிற்சாலையில் நேற்று ரசாயன கசிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 16 பேர் பாதிக்கப்பட்டனர். பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் சோடியம் ஹைபோகுளோரைட் கசிவு குறித்து தொழிற்சாலையில் இருந்து தீயணைப்பு துறைக்கு அழைப்பு வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு ஒரு குழு அனுப்பப்பட்டதாக கெடா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் ஒருவர் மயக்கமடைந்ததாகவும் 16 பேர் கண் எரிச்சல் மற்றும் குமட்டலை அனுபவித்ததாகவும் கூறப்படுகிறது. ரசாயன கசிவால் பாதிக்கப்பட்டவர்களில் 15 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உள்ளனர். அவர்கள் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் என்று நம்பப்படுகிறது. மயங்கி விழுந்த பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்காக சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பாதிக்கப்பட்ட மற்றவர்களும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஜொகூர் குலுவாங்கில் இரவு நேர வான் பயிற்சியின் போது ராணுவ ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டதில் 3 ராணுவ அதிகாரிகள் காயமுற்றனர். இன்று அதிகாலை 1:35 மணியளவில் கேம் மக்கோத்தா குலுவாங்கில் உள்ள ராணுவ விமான அடிப்படை அதிகாரி பாடநெறியின் போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் ஹெலிகாப்டர் பயிற்றுவிப்பாளர், ஒரு பாடநெறி பங்கேற்பாளர் மற்றும் ஒரு குவார்ட்டர் மாஸ்டர் அடங்கிய 3 பணியாளர்கள் இருந்தனர். அனைத்து பணியாளர்களும் சுய நினைவுடன் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு முதுகெலும்பு முறிவு மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சைக்காக குலுவாங்கில் உள்ள இன்சே பெசார் ஹஜா கல்சோ மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர் என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுங்கைபக்காப் இடைத்தேர்தல் வாக்காளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார். இதனை அடுத்து பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் டதஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அகீன் சுங்கைபக்காப்பில் அதிக உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் மேம்பாடுகளை முழுமையாக செயல்படுத்த பிரதமரின் இந்த நினைவூட்டல் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். இப்போது பினாங்கு அரசாங்கம் கூட்டாட்சி அரசாங்கத்துடன் ஒத்துப்போகிறது. மாநில அரசுக்கும் பிரதமருக்கும் உதவி செய்யக்கூடிய வேட்பாளரை ஆதரிக்க உதவுங்கள் என்று கம்போங் சுங்கைதூரி சமூக இயக்க கூடத்தில் மடானி B40 பசுமை இல்ல திட்டத்தை நிறைவேற்றிய பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் 10வது பிரதமரின் பிறப்பிடமான சுங்கைபக்காப் பகுதியை பற்றி அன்வார் கவலைப்படுவதாகவும் அப்பகுதியில் உள்ள உள்ளூர் மக்கள் மீது எப்போதும் கவனம் செலுத்துவதாகவும் அவர்களில் மஸ்ஜித் லாமா சுங்கைபக்காப்பின் வளர்ச்சிக்காக 7 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். பள்ளிகளில் விருப்ப ஓய்வை பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடெக் தெரிவித்துள்ளார். விருப்ப ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் மீண்டும் பகுதி நேர ஆசிரியர்களாகவும் விண்ணப்பிக்கின்றனர் என்று அவர் தெரிவித்தார். குறிப்பிட்ட சில பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் தவிர்த்து பள்ளி நிகழ்ச்சிகள் தொடர்பான பணிகளும் ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கான முக்கிய காரணமாக திகழ்கிறது என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடெக் விளக்கமளித்துள்ளார். கடந்த 6 மாதங்களில் 14,490 ஆன்லைன் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்ட நிர்வாக சீர்திருத்த துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் மொத்த இழப்பீடு 581 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் என அவர் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டில் 34,495 ஆன்லைன் ஸ்கேம் வழக்குகளால் 1 பில்லியன் ரிங்கிட் இழப்பீடு ஏற்பட்டதாகவும் 2022ஆம் ஆண்டில் 25,479 ஆன்லைன் ஸ்கேம் வழக்குகளால் 851 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் ஆன்லைன் ஸ்கேம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த புக்கிட்டமான் வணிக குற்ற புலனாய்வு துறையினர் தனிப்படை ஒன்றினை அமைத்துள்ளதாகவும் இதுவரை 3,689 விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்தியிருப்பதாகவும் சட்ட நிர்வாக சீர்திருத்த துணை அமைச்சர் எம் குலசேகரன் நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்தார். 2018 பொதுத் தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மகாதீர் லிம்குவான் எங்கிற்கு நிதி இலாக்காவை DAPயை சமாதானப்படுத்த கொடுத்தார் என்றும், ஆனால் அவர் மலாய் மேலாதிக்கத்தை பாதுகாக்க அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட GLC நிறுவனங்களின் கட்டுப்பாட்டை அகற்றினார் என்றும் ஷட்டர்ட் ஹோப்ஸ் புத்தகத்தில் எழுத்தாளர் ரோமன் போஸ் குறிப்பிட்டுள்ளார். மகாதீருக்கு தான் DAPயுடன் வேலை செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் அவர் சீன தலைமையிலான கட்சிக்கு குறிப்பிடத்தக்க அதிகாரத்தை கொடுப்பார் என்று அர்த்தம் இல்லை என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லிம்குவாங் இங்கிற்கு நிதி இலாக்கா வழங்கப்பட்டாலும் சக்தி வாய்ந்த மற்றும் லாபகரமான GLC துறையின் கட்டுப்பாட்டை மகாதீர் அகற்றினார்.
பின்னர் அது பொருளாதார விவகாரத்துறை அமைச்சர் அஸ்மின் அலிக்கு வழங்கப்பட்டதாக அப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கசானா நேஷனல் மற்றும் PNB போன்ற நிறுவனங்கள் பின்னர் பிரதமர் துறையின் கீழ் வைக்கப்பட்டது. மகாதீர் தன்னை கசானாவின் தலைவராக்கினார். மற்ற அனைத்து GLC கீழும் அஸ்மினின் அமைச்சகத்தின் கீழ் வைக்கப்பட்டது. இதன் விளைவாக லிம் குவான் யங் தனது சொந்த அமைச்சின் மீது மட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். DAP-யால் என்னை கட்டுப்படுத்த முடியும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் என்னை அவமதிப்பதாக நான் நினைக்கிறேன் என்று ஒரு நேர்காணலில் மகாதீர் தெரிவித்ததை அப்புத்தகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.